இன்றைக்கி நம்ம B.Ed ஃபஸ்ட் இயரில் இருக்கிற இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட் இயர் மட்டும் இல்லை, செகண்ட் இயர் அண்ட் தென் நீங்கள் 8 கோர்சஸ் எது பார்த்தாலுமே வந்து இந்த இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் வந்து டிஃப்ரென்சஸ் ஆர்எஸ் மீனிங் கேட்டிருப்பாங்க. அண்ட் தென் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே வந்து இது ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது மீன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் காமன் டாபிக் நம்ம பார்த்துடலாம். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிடக்டிவ் மெத்தட். The teacher tells or shows directly what he or she wants to teach. This is also referred to as direct instruction. It represents detective அப்படின்றது டீச்சர் வந்து தன்னோட ஒப்பீனியனை டைரெக்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஷோ பண்ணுறதா வந்து டிடக்டிவ் மெத்தட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம TLM யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன கண்டென்ட் டெலிவர் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அதை வந்து டைரெக்டாகவே வந்து ஷோ பண்ணுறது. அண்ட் தென் எஜுகேஷன் ரிலேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுக்குறதா இருந்தாலும் டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நம்ம கொடுக்குறதா வந்து டிடக்டிவ் மெத்தட். டிடக்டிவ் மெத்தட் பற்றி ஃபேமஸ் ஃபிலாசபர் பாப் ஆடம்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அக்கார்டிங் டு பாப் ஆடம்சன், த டிடக்டிவ் மெத்தட் இஸ் ஆஃப்டன் கிரிட்டிசைஸ்டு பிகாஸ் Number 1, it teaches grammar in an isolated way. Number 2, little attention is paid to meaning. Number 3, practice is often mechanical. தட் இஸ் இவர் எக்ஸாம்பிள் பேஸ்மெண்ட்டில் தன்னோட ஒப்பீனியனை சொல்லியிருக்காரு. தட் இஸ் இப்போ பாயிண்ட் ஏ மீனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டீச்சர் வந்து கிராமர் பொறுத்த வரைக்கும் ஐசோலேட்டட் வேல, அதாவது தனித்துவம் வாய்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் டெலிவர் பண்ணுறது, அது வந்து டைரெக்டாக தான் டெலிவர் பண்ண முடியும். செகண்ட் திங் வந்து லிட்டில் அட்டென்ஷன் கொடுக்குறதா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன் ஃப்ரண்ட் நின்று நம்ம வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம், அது வந்து ஒரு டைரக்ட் மெத்தட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிக்கலாக, அதாவது ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லிக் கொடுக்குற அப்போவுமே வந்து டைரெக்டாக தான் நம்மளால் ப்ராக்டிஸ் கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாம் தான் வந்து எக்ஸாம்பிளாக பாப் ஆடம்சன் வந்து டிடக்டிவ் மெத்தடில் சொல்லியிருக்காரு. செகண்ட் மெத்தட், இண்டக்டிவ் மெத்தட். Instruction make use of students, that is noticing, instead of explaining a given concept and following these explanations with examples. The teacher presents students with many examples showing how the concept is used. The intent is for students to notice by way of the examples how the concept work. அதாவது இண்டக்டிவ் மெத்தட் மீன்ஸ் இன்டெரக்டாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட கருத்துக்களை வந்து டெலிவர் பண்ணுறது. தட் இஸ் நோட்டீஸிங் மூலயமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் வந்து இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் பேராவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நோட்டீஸிங் மூலியமாக வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா இன்னும் அதிகப்படியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் வந்து இதோட மீனிங். ஸோ நோட்டீஸிங் மீன்ஸ் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, சில எக்ஸாம்பிள்ஸ், அதாவது TLM காமிச்சு வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பேஷண்ட் இருக்கும். ஸோ நம்ம TLM காட்டுறப்போ அந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பை விசிட்டிங் மூலியமாக அவங்களால வந்து அந்த நோட்டீஸ் பண்ணி அதோட எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே தான் வந்து இண்டக்டிவ் மெத்தடில் பெஸ்ட் பார்ட்டாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இதிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து நிச்சயமாக நம்ம எழுதணும். இட் ரெப்ரசன்ட் டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படி எந்த மெத்தட் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நிச்சயமாக நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகிட்டுருக்கு. ஹவு கேன் அ டீச்சர் டிசைட் விச் மெத்தட் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் அ கிவன் டாபிக்? பாயிண்ட் நம்பர் 1, how personalized should the learning be? தட் இஸ் இப்போ தனித்துவமாக நம்ம எடுக்கிறப்போ வந்து லேர்னிங்கை எப்படி வந்து நம்மளால் தனிப்பயணமாக ஆக்க முடியும் அப்படின்றது அதோட மீனிங். ஸோ அதோட ஆன்சர் என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வில் யூஸ்வலி பி மோர் இன்வால்வ் இன் த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டென் டு பார்ட்டிசிபேட் மோர் ஆக்டிவ்லி வென் அன் இண்டக்டிவ் அப்ரோச் இஸ் யூஸ்டு. இஃப் அ டிடக்டிவ் அப்ரோச் இஸ் chosen, it is important to structure the learning experience in order to draw on students' prior experience and learning and to provide for their active involvement. அதாவது இப்போது இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து டைரெக்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம வந்து அதிகமாக ஆக்குவோம். அட் த சேம் டைம் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்ட்டிசிபேஷன் அதிகமாக ஆக்கிறதுக்காக வந்து இந்த இண்டக்டிவ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இண்டக்டிவ் மெத்தடில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரொம்ப மோட்டிவேஷன் அண்ட் தென் ஆக்டிவ்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த இண்டக்டிவ் மெத்தட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சூட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் டிடக்டிவ் மெத்தடை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளால் வந்து டெலிவர் பண்ண முடியும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நோட்டீஸ் மூலியமாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இன்னும் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் அதிகமாகவும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் தென் லேர்னிங் ப்ரியாராகவே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். இதுதான் வந்து டிடக்டிவ் மெத்தட். ஸோ இது ரெண்டுத்துலையும் எது சூஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட் டெலிவரி வந்து ஒரு டீச்சர்கிட்ட இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இதோட எக்ஸாக்ட் மீனிங். செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ், ஷுட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பி ப்ரெடிக்டபிள்? அதாவது
லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸை பர்ஃபெக்டாக கணிக்கக்கூடிய மெத்தட் எந்த மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டிடெக்டிவ் மெத்தட் தான். பிகாஸ் இப்போ வந்து இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து டைரக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான். அதை தாண்டி வந்து அதில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே டிடெக்டிவ் மெத்தட் எடுத்துக்கிட்டோன்னா நோட்டீசஸ், அதாவது அப்சர்வேஷன் மெயின் பாயிண்ட்டாக வந்து டிடெக்டிவ் மெத்தடில் இருக்குது. ஸோ டிடெக்டிவ் மெத்தட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ரெடிக்டபிள், அதாவது முற்போர்க்காக வந்து நம்மளால் கண்காணிக்க முடியும் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த லைனோட மீனிங். So the detective method is more predictable because the teacher selects the information and sequence of presentation. Third point of view அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா what depth of understanding and rate of retention is decided. That is ஸ்டூடெண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கை எப்படி வந்து டெப்த்தாக இந்த ரெண்டு மெத்தடால் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றது பார்த்திங்கன்னா வாட் எவர் இட் மே பி இண்டக்டிவ் அண்ட் தென் டிடெக்டிவ் எந்த மெத்தட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் மோட்டிவேஷன் அந்த இடத்துல வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக வந்து நம்ம எழுதிடணும். அதாவது வந்து நம்ம அவங்கள வந்து தூண்டி வைக்க அதாவது வந்து இண்டக்டிவ்ல வந்து அவங்கள லேர்னிங்கை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தென் ரிமெம்பர் கெப்பாசிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து அதிகப்படியாக வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்றது தான் வந்து இதோட மீனிங். ஃபோர்த் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹவு மச் டைம் இஸ் அவைலபிள் டு டீச் த மெட்டீரியல். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியலை டீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து ஒரு டீச்சர் எடுத்துக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேராவை நம்ம வந்து ரீட் அவுட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வித் எக்ஸாம்பிளோட வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரீச் பண்ணுறதுக்கு அதிகப்படியாக டைம் எடுக்கும் when compared to டிடெக்டிவ் அப்ரோச். இப்போ டிடெக்டிவ் அப்ரோச் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அப்சர்வேஷன் மூலியமாகவே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ ஈஸியாக வந்து அவங்க விஷுவலைஸ் மூலியமாக அவங்க கற்றுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நிறைய ஃபாஸ்டர் டைம் வந்து எடுத்துக்கும் அப்படின்றது தான் வந்து இதோட எக்ஸாக்ட் மீனிங். அதில் தான் வந்து இதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The detective approach is faster and can be an effective way to teach large number of facts and concerned concept. ஸோ நம்ம அதிகப்படியான ஃபேக்ட்ஸ் அண்ட் தென் கான்செப்டை ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைமில் வந்து அப்ரோச் பண்ண முடியும் டிடெக்டிவ் மெத்தட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அப்படின்றது தான் வந்து இதோட மீனிங். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து ஜஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணி நம்ம வந்து போல்டாக எழுதிடணும் எக்ஸாம் அப்போது. அது மட்டும் இல்லாமல் அது ரெண்டுத்தோட டிஃப்ரென்சஸுமே வந்து ஒரு டேப்லர் காலம் போட்டு பர்ஃபெக்டாக எழுதினாலே பேஜ் லிமிட் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஸோ டிடெக்டிவ் விசஸ் இண்டக்டிவ் மெத்தட் எடுத்துக்கிட்டோன்னா டிடெக்டிவ் மெத்தட் இஸ் இட் டஸ் நாட் கிவ் எனி நியூ நாலேஜ். பிகாஸ் வந்து நம்ம வந்து பேப்பர் கண்டென்ட் தான் கொடுக்க போகிறோம். நம்ம புக்கில் என்ன இருக்கோ அதை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து டிடெக்டிவ் மெத்தட். அதே இண்டக்டிவ் மெத்தட் எடுத்துக்கிட்டோன்னா அப்சர்வேஷன் மூலியமாக சொல்லிக் கொடுக்கறதுனால இட் கிவ்ஸ் நியூ நாலேஜ். செகண்ட் பாயிண்ட் இஸ் இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் வெரிஃபிகேஷன். அதாவது வந்து நம்ம ஒரு பேப்பர் கண்டென்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிவர் பண்ணுறப்போ நம்ம நிச்சயமாக வந்து அதுக்கு முன்னாடி நிறைய வெரிஃபிகேஷன் அனலைசிஸ்லாம் பண்ணுவோம். அதுதான் வந்து இந்த மெத்தடில் சொல்லியிருக்காங்க. அதே இண்டக்டிவ் மெத்தட் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கறதுனால டிஸ்கவரி அதிகமாக வந்து க்ரியேட் ஆகும். பிகாஸ் வந்து நியூ திங்ஸாக வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி டீச்சராக இருந்தாலும் சரி டெவலப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் த மெத்தட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். தட் இஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து தேர்ட் பாயிண்ட். அதே வந்து இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டீச்சிங் மூலியமாக வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறது தான் வந்து இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட் இஸ் சைல்ட் கெட்ஸ் ரெடிமேட் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேக்ஸ் யூஸ் ஆஃப் இட். அதாவது நம்ம புக்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணிடுறோம், இல்லைனா வந்து நம்ம நோட்ஸ் கொடுக்குறோம். அது மூலியமாக வந்து சில்ட்ரன்ஸ் தன்னோட நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கிறாங்க. அதே வந்து இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சைல்டு அக்வயர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நாலேஜ். அதாவது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணி தனக்குள்ளே உள்ள நாலேஜை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அவங்க பார்த்து ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் வந்து கெயின் பண்ணிக்கிறது தான் வந்து இண்டக்டிவ் மெத்தட். ஃபிஃப்த்து பாயிண்ட் இஸ் குவிக் ப்ராசஸ் டிடெக்டிவ் மெத்தடில் இருக்கும். பிகாஸ் டைரெக்டாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குயிக்காக அவங்க வந்து ப்ராசஸ் நடக்கும். அதே வந்து இண்டக்டிவ் மெத்தட்னால் அவங்க பார்த்து அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த நாலேஜை வந்து எடுத்துக்க முடியும். அதுதான் வந்து ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த்து பாயிண்ட் இஸ் இட் என்கரேஜஸ் டிபெண்டன்ஸ் ஆன் அதர் சோர்சஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் புக்ஸை பார்த்து படிக்கிறது அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர் மோட்டிவேட் பண்ணுறது, பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணுறது, இது மூலயமா வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. பட் இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க த்ரூ அப்சர்வேஷன் மூலியமாக. தட் இஸ் இட் ரைட்ஸ் த மைண்ட் அண்ட் கிவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ். செவன்த் பாயிண்ட் இஸ் தேர் இஸ் அ லெஸ் ஸ்கோப் ஆஃப் ஆக்டிவிட்டி இன் இட். தட் இஸ் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல சொல்ல முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனில் தான் போகும். அதே இண்டக்டிவ் எடுத்துக்கிட்டோன்னா அப்சர்வேஷனாலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் மெத்தட் தான். ஸோ இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆக்டிவிட்டி. எய்த் பாயிண்ட் இஸ்
இட் இஸ் அ டவுன்வர்ட் ப்ராசஸ் ஆஃப் தாட் அண்ட் லீட்ஸ் டு யூஸ்ஃபுல் ரிசல்ட். அதாவது ரிசல்ட் கொடுக்குற வரைக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ வந்து டவுன்வர்டாக தான் அந்த ப்ராசஸ் இருக்கும். பட் வந்து இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் அ அப்வர்ட் ப்ராசஸ் த்ரூ அண்ட் லீட்ஸ் டு பிரின்சிபல்ஸ். அதாவது கொள்கைகளை கெயின் பண்ணிக்கிறதுக்காகவே வந்து நிறைய விஷயங்களை அவங்க வந்து அப்வர்டாக ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றத இதோட மீனிங். இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் அப்ரோச்சஸை தாண்டி நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் சைட் பை சைடு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டாக வந்து எழுதிருங்க. ஸோ அதர் அப்ரோச்சஸ் என்னென்னது பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பிளெண்டட் லேர்னிங். பிளெண்ட் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்பர் ஆஃப் மிக்சரை வந்து ஜாயின் டுகெதராக வந்து பிளெண்ட் பண்ணி ஒரு நியூ கிரியேச்சராக வந்து ஃபார்ம் பண்ணுறது தான். அதான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. அதாவது டீச்சிங் மெத்தட், ஸ்டைல் அண்ட் தென் வந்து டிஎல்எம் இது எல்லாமே வந்து ஒருங்கிணைந்து நம்ம வந்து கிளாஸஸை ரன் பண்ணுறது தான் வந்து பிளெண்டட் லேர்னிங். ஸோ லேர்னிங் தட் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை த எஃபெக்டிவ் காம்பினேஷன் ஆஃப் different modes of delivery, models of teaching and style of learning and is based on transparent communication amongst all parties involved with the course. செகண்ட் அப்ரோச் இஸ் ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங். ஆல்ரெடி இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டீச்சர் லேர்ன் த்ரூ அண்ட் அனலைஸ் அண்ட் எவால்வேட்டிங் ஆஃப் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அதாவது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, பாஸ்ட் நாலேஜை வந்து ரீகலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அது மூலிமா ஒரு நியூ நாலேஜை வந்து டெவலப் பண்ணுறது தான் வந்து ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாக நான் டீட்டெயில் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டென்ட் அவ்வளோதான். இன்கேஸ் உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் இல்லைனா வந்து உங்களுக்கு நியூ டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான ரெஸ்பான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.